இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் தராசுஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரிஷாம். நீதிபதிகள் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தான் இந்த தீபத்தூண் இருக்கிறது, அதற்கு நீங்களே ஆட்சேபனை தெரிவிப்பது வினோதமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை கூறி இதை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? மொத்தம் 3 கோட்பாடுகள் இதுல அடங்கி இருக்குங்க. ஒண்ணு, அதாவது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் தலையிட வேண்டியதில்லை. இதை ரெஸ் ஜூடிகேட்டான்னு சொல்லுவோம். அப்படியான ரெஸ் ஜூடிகேட்டா இந்த திருப்பரங்குன்ற மேட்டர்ல இல்ல என்று இரட்டை நீதிபதிகள் அமர்வு கூறுகிறது. ஆனால் அது உச்ச நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன். எல்லா சட்ட சிக்கலும் ஏதாவது ஒரு கட்டத்துல முடிவடைய வேண்டும். இது ஒரு 100 வருஷமா சட்ட ரீதியாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட பிரச்சனை. முடிவடைந்து விட்டது என்பது அரசு தரப்பின் வாதம். முடிவடையவில்லை என்று நீதிமன்றம் சொல்கிறது, அது இரட்டை நீதிபதிகள் அமர்வு சொல்கிறது. இதுவும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, அதுல குந்தகம் ஏற்படும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது, மாநில அரசு சொல்வது ஒரு அப்ரிஹென்ஷன், இமேஜினரி கோஸ்ட், ஒரு சும்மா பயம், ஒரு கற்பனை பூச்சாண்டி, இவ்வாறு இரட்டை நீதிபதிகள் அமர்வு கூறுகிறது. ஆனால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நீதிமன்றம் என்ன கூறுனா, இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு யூகிக்க தெரியாதான்னு கேள்வி கேட்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகும். ஆனால் உடனடியாக கார்த்திகை தீபம் அடுத்த ஆண்டு தான் ஏற்ற முடியும். இன்னும் ஒரு 10 மாத இடைவெளி இருக்குது. இன்னைக்கு அந்த கந்தூரி, அந்த சிக்கந்தர் தர்கால நடைபெறுகிற, ஆண்டுதோறும் நடைபெறுகிற சந்தனக்கூடு கந்தூரி இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. ஆக அடுத்த ஒரு 10-11 மாதங்களுக்கு வேற எந்த விதமான ஆக்டிவிட்டியும் மலை மேல இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த இரட்டை நீதிபதிகள் அமர்வு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கு. அதாவது 2 தரப்புக்கு இடையில சமாதானமா போறதுக்கான முயற்சி எடுக்கலாம், இதுல ஏஎஸ்ஐயை கன்சல்ட் பண்ணணும் என்கிற சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிடலாம். தேர்தல் காலம், உடனடியாக பெரிய பெரிய நடவடிக்கைகள்லாம் வராது. தனி நீதிபதியின் தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இந்த இடத்துல நம்மால் அடித்து கூற முடியும். இனிமேல் உச்ச நீதிமன்றம் செல்வதுதான் ஒரே வழி. அல்லது இருதரப்புக்கிடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கமிட்டி போட்டு முயற்சி செய்யலாம். அப்பவும் ஏஎஸ்ஐ உள்ள இன்வால்வ் பண்ணணும். ஏஎஸ்ஐனா இந்திய தொல்லியல் கழகத்தையும் இன்வால்வ் பண்ணணும். அது ஒரு லாங் ப்ராசஸ். எனவே உடனடியாக இந்த தரப்புக்கு வெற்றி, இந்த தரப்புக்கு தோல்வி என்று இதை பார்க்க முடியாது. தமிழக அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை காரணங்களையும் இந்த இரு நீதிபதிகள் அமர்வு கிட்டத்தட்ட மறுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்து அவங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு செய்தால் இன்னும் என்ன மாதிரியாக இதை எடுத்துட்டு போவாங்க? உச்ச நீதிமன்றம் ஒரு அகில இந்திய அளவுல பார்க்கும். நமக்கு ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு, பாபர் மசூதி விவகாரத்துல நரசிம்மராவ் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு எந்த மத ரீதியான சர்ச்சையும் இல்ல, ஒரே ஒரு சர்ச்சை தான் நிலுவையில் இருக்கு. அது பாபரி மசூதி சர்ச்சை. பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட், பார்லிமெண்டரி ஆக்ட், அது இங்க விவாதிக்கப்படவே இல்லை. இந்தியாவிலேயே எந்த விதமான மத ரீதியான சர்ச்சையும் இப்ப நிலுவையில இல்லை என்பதுதான் அந்த ஆக்டோட சாராம்சம். உச்ச நீதிமன்றம் அந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்பது எனது பார்வை. அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த வழக்கு இன்னமும் நீண்டு கொண்டுதான் போகும். தொடர்ந்து இந்த மத ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உச்சநீதிமன்றம் இதை எப்படி கையாளும்? பொதுவாக பிற இடங்களில் இந்த பிரச்சனை வந்த போது உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை தான் சுட்டி காட்டியது. ஏற்கனவே இப்படியான ஒரு சட்டம் இருக்கிறது என்று. எதிர்த்தரப்பு அந்த சட்டம் இந்த சர்ச்சைக்கு பொருந்தாது என்று வாதிட்டது. இன்னமும் அது நிலுவையில் தான் இருக்கிறது. மதுரா விஷயமாக இருந்தாலும் சரிதான், அப்படி பல விஷயமாக இருந்தாலும் சரிதான். எனவே இந்த திருப்பரங்குன்றம் மேட்டர்ல நமக்கு அந்த தீபத்தூண், அது சர்ச்சை. அது தீபத்தூணா, எல்லைக்கல்லா, இதுக்கு முன்பு எப்போ தீபம் ஏற்றினாங்க, யாருக்கு சொந்தமானது, இந்திய தொல்லியல் துறையில தலையிட வேண்டுமா வேண்டாமா, இது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் மாநில அரசின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான். காரணம், ஆல் இந்தியா லெவல்ல நம்ம தொல்லியல் துறை உள்ள இன்வால்வ் ஆகிறது தான். எனவே உச்சநீதிமன்றத்துக்கு போனா அது ஒரு பெரிய அளவுக்கான விசாரணை அமைப்பை தான் இதுல ஏற்படுத்தும் என்பது எனது பார்வை. அது போக இதுல இந்த தரப்புக்கு வெற்றி, அந்த தரப்புக்கு வெற்றின்னு சொன்னா மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கு பதிலாக ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு, அதற்கு மேல் இயல்பாக ஒரு இரட்டை நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது இரட்டை நீதிபதிகளின் உரிமைதான். அந்த அளவோட இதற்கு ஒரு அடிக்கோடு போடுவதுதான் நல்லது. ரெஸ்யூடிகேட்டா மாதிரியான பிரின்சிபிள் ஏற்கனவே செட்டில்டு மேட்டர் தாங்க. இது ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்பது தமிழக அரசின் வாதம்.
அப்படி இதுல ரெஸ்டியூடிகேட்டா வராது, தீர்ப்பு வழங்கப்படவில்லை இந்த சர்ச்சையில, இதில் தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் வேற சர்ச்சை தொடர்பானது என்பது இரட்டை நீதிபதிகளின் பார்வை. இதை உச்சநீதிமன்றம் இதற்கு மேலும் விளக்கம் தர வேண்டும். இந்த சர்ச்சைகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட சர்ச்சைகளா இல்லையா அப்படின்னா தான் இந்த 1947 சுதந்திரத்துக்கு முன்னால் என்கிற அந்த அடிக்கோடு பொருந்தும். அப்பதான் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் பொருந்தும். இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தோட கேள்விக்கு உட்பட்டதுதான். நன்றி திருஷாம், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.